வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இந்த வர குக் வித் கோமாளியில் சுஜிதா அவங்க செஞ்ச ரிசோயி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவங்க கோதுமை பயன்படுத்தி தான் பண்ணியிருந்தாங்க. நாமளும் கோதுமை பயன்படுத்தி உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து மஷ்ரூம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ இது பண்ணுறதுக்கு 200 கிராம் போல் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துட்டு இது கூடயே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூம் வதங்குறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. மஷ்ரூம் வதங்கும் போதுலேயே அது நல்லா தண்ணி விடும். இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மஷ்ரூமில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். மஷ்ரூமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே பேனில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு 7-8 பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு வதங்கின பிறகு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். கூடையே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க இந்த மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். கூடையே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூடயே வந்து 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு கர்ப்ஸ், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா நாம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் மைதா சேர்த்துக்கலாம். இப்போ மைதா சேர்த்த பிறகு இதை திரும்பவும் நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மைதா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கலரும் போதுலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. மைதா சேர்த்தனால டக்குன்னு கட்டியாயிரும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்து இந்த பட்டர் கரையிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாத மாதிரி இதை வந்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மாவை வந்து கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கை பொறுக்கிற சூட்டில் வந்து இதை திரும்பவும் 2 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மாவை வந்து நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு திரட்டுவோம்ல, அது மாதிரி நல்லா மெல்லிசாக வந்து இதை நம்ம திரட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம மெல்லிசாக திரட்டியாச்சு. அடுத்து இதை மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் கட்டர் வச்சு நம்ம இதை வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ண பிறகு எக்ஸஸாக இருக்கிற மாவை தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மாவோட திக்னஸை பாருங்கள். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே வச்சுருந்த இந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு இந்த மாதிரி டைட்டாக வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது போலயே வந்து மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக பிரெட் கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் போல் ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சலாம். இது வந்து அந்த மேலே இருக்க லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இதை நம்ம ரெடி பண்ணுறது. அடுத்து ஒரு பவுலில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போல் மைதா வந்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரிசாயை நல்லா கோட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பிரெட் கிராம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பிரெட் கிராம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயோட சூடு வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். நாம் இதுக்கு மேலே வந்து ரவை பிரெட் கிராம்ஸில் சேர்த்தனால ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா டக்குன்னு அது வந்து கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் மிதமான சூட்டில் வச்சு 2 சைடு வந்து நல்லா திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகி வர வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த வர குக் வித் கோமாளியில் சுஜிதா அவங்க செஞ்ச கோதுமை ரிசாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.